தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் தி எபிக் கேங்ஸ்டர் மூவியா இப்ப வர நம்ம ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க படம் தான் செல்வராகவனோட டிரெக்ஷன்ல தனுஷோட மொரட்டு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்ல 2006ல வந்த புதுப்பேட்டை. 2006ல இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ பயங்கரமான ஃபெயிலியர் ஆகிருக்குங்க. எல்லாரும் இது மாஃபியா படம், இவ்ளோ வயலன்ஸ் இந்த படத்துக்கு தேவையா அப்படின்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ புதுப்பேட்டை மாதிரியான ஒரு கல்ட்டான மூவி மறுபடியும் வராதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இப்படி 2006ல வந்த இந்த புதுப்பேட்டை படத்தோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் புதுப்பேட்டை படம் எப்படி உருவாச்சு அப்படிங்கறதெல்லாம் தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புதுப்பேட்டை படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேசிக்கா ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் அ கேங்ஸ்டர் தாங்க. குமார் அப்படின்னு ஒருத்தன் எப்படி கொக்கி குமாரா மாறினா, அப்படி கொக்கி குமாரா மாறினதுக்கு அப்புறமா என்னெல்லாம் தப்பு பண்றான், அந்த தப்பு அவனை என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. புதுப்பேட்டைக்கு முன்னாடி வரைக்கும் வந்த எல்லா கேங்ஸ்டர் படங்களுமே, உதாரணத்துக்கு நாயகன், பாஷா இந்த படம்லாம் எடுத்துட்டோம்னா கேங்ஸ்டருக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்குங்க. அதுக்கு ஒரு பாசிட்டிவ் ஷேடு வச்சு அந்த மாதிரி தான் எடுத்திருந்திருப்பாங்க. ஆனா புதுப்பேட்டையில செல்வராகவன் ஒரு கிரே ஷேடட் கேங்ஸ்டரா ஒரு அந்த மாதிரியான கேரக்டரை தான் டிசைன் பண்ணி உண்மையாவே கேங்ஸ்டர் வாழ்க்கையில எப்படி இருக்கும் அப்படிங்கறத காமிச்சிருப்பாரு. அதனாலதான் என்னவோ புதுப்பேட்டை மத்த கேங்ஸ்டர் படங்கள்ல இருந்து தனியாவே தெரியுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நாயகன் படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிதான் நான் பிலிம் மேக்கிங்குள்ளேயே வந்தேன் அப்படின்னு செல்வராகவன் ஏகப்பட்ட இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அப்படி நாயகன் படத்தை அவரோட பிலிம் பைபிள்னே அவரு கருதுறாரு செல்வராகவன். காதல் கொண்டேன் அண்ட் 70 ரெயின்போ காலனி இந்த ரெண்டு பேக் டு பேக் லவ் பிலிம் டிரெக்ட் பண்ணதுனால ஒரு பக்காவான கேங்ஸ்டர் படம் எடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காரு. அப்போ பல கேங்ஸ்டர்ஸை போய் பார்த்து கதை எழுதிட்டு இருக்கப்போ பெரும்பாலும் எல்லா அண்டர்வேர்ல்ட் கேங்ஸ்டர்ஸும் செல்வராகவன் கிட்ட உங்க தமிழ் சினிமாவோட கேங்ஸ்டர் படமெல்லாம் பார்த்தா எங்களுக்கு சிரிப்பா தான் இருக்கு, எங்களோட நிஜ வாழ்க்கைக்கும் உங்க படத்துக்கும் துளி கூட சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல ட்ரிகரான செல்வராகவன் ரா அண்ட் ரஸ்டிக்கான உண்மையான நிகழ்வுகளை கேட்டு அதுல அவரோட ஃபிக்ஷனையும் ஆட் பண்ணி ரெடி பண்ண கதை தான் இந்த புதுப்பேட்டை படம். இந்த புதுப்பேட்டை படத்துக்கு செல்வராகவன் நாயகன், பாஷா படத்துக்கெல்லாம் டயலாக் ரைட்டரா ஒர்க் பண்ண ரைட்டர் பாலகுமரன் கூட சேர்ந்து தான் புதுப்பேட்டை படத்தோட ஸ்கிரீன் பிளே அண்ட் டயலாக்ஸ் எல்லாத்தையுமே பில் பண்ணிருக்காருங்க. புதுப்பேட்டை ஸ்கிரிப்ட்லாம் ரெடி ஆனதும் தனுஷ் கிட்ட போய் நடிக்க சொல்லி கேட்டிருக்காரு. ஆனா தனுஷ் இந்த கதையை கேட்ட உடனே நான் போய் எப்படி இந்த படத்துல இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் படத்துல நடிக்க முடியும், எனக்கு இதெல்லாம் சுத்தமா சூட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பெரிய ஹீரோ பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ரைட்டர் பாலகுமரன் தனுஷை கூப்பிட்டு, டே நீ தான் இதுல நடிச்சே ஆகணும், ஏன்னா நார்த் மெட்ராஸ்ல இருக்க கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் உன்ன மாதிரி தான் ஒல்லியா இருப்பாங்க, நீ நடிச்சாதான் அது இன்னும் ஆத்தென்டிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்க வச்சிருக்காரு. சரின்னு நம்ம தனுஷும் நடிக்க ஒத்துக்கிட்டு இருந்திருக்காருங்க. 2005ல செல்வராகவன் லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ்க்கு தனுஷ் அப்புறமா சோனியா அகர்வாலை வச்சு ஒரு நாள் ஒரு கனவு அப்படின்னு ஒரு லவ் பிலிமை டைரக்ட் பண்றதுக்கு அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டாரு. ஆனா புதுப்பேட்டையோட அந்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆனதுனால அந்த லவ் ஸ்டோரியை அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டு புதுப்பேட்டை படம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காருங்க. புதுப்பேட்டைக்கு ப்ரொடக்ஷன்லாம் ஓகே ஆனதுக்கு அப்புறமா ஆரம்பத்துல செல்வராகவன் ஹாரிஸ் ஜெயராஜ் கிட்ட தான் இந்த படத்துக்கான மியூசிக் ஆல்பமை கம்போஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு. ஆனா ஹாரிஸ் ஜெயராஜ் ஸ்கிரிப்ட பார்த்ததுமே இது என்னோட ஜோன் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரா. அதுக்கப்புறமா செல்வராகவன் அவருக்கு கம்ஃபர்டான யுவன் சங்கர் ராஜா கிட்டேயே மியூசிக்க போட சொல்லி கேட்டிருக்காரு. அவரும் அதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் என்னன்னா, யுவன் சங்கர் ராஜா தாய்லாந்துல இருக்க பேங்காக்ல இருந்தப்பதான் இந்த புதுப்பேட்டை படத்துக்கான மியூசிக் ஆல்பம் ஃபுல்லாவே கம்போஸ் பண்ணாராமாங்க. அதனால நிறைய தாய்லாந்தோட அந்த நேட்டிவ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இந்த படத்துல யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கேபோ ஃப்ரையா அப்படின்னு சொல்ற தாய்லாந்து சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவையும் யூஸ் பண்ணி படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாம் கூட ரெடி பண்ணியிருந்திருக்காரு. புதுப்பேட்டை படம் ஸ்டோரி அண்ட் கேரக்டரைசேஷனால மட்டும் தமிழ் சினிமாக்கு புதுசு இல்லைங்க, டெக்னிக்கலாவும் தமிழ் சினிமாக்கு புதுசுன்னு தான் சொல்லணும். ஏன்னா புதுப்பேட்டைக்கு முன்னாடி வரைக்கும் வந்த எல்லா மூவிஸுமே சினிமாஸ்கோப் ஃபார்மேட்ல தான் எடுத்திருக்காங்க. ஆனா புதுப்பேட்டை தான் சூப்பர் 35mm ஃபார்மேட்ல ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் தமிழ் படம். ஏன் இந்தியன் சினிமாலேயே புதுப்பேட்டை தான் சூப்பர் 35mm ஃபார்மேட்ல ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் படம்னு சொல்லணும். தென்மேற்கு பருவ காட்சியில விஜய் சேதுபதி லீட் ஆக்டரா தமிழ் சினிமாக்கு இன்ட்ரடியூஸ் ஆனது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய தமிழ் சினிமால சின்ன சின்ன ரோல்ல ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிச்சிருந்திருப்பாரு. அதுல புதுப்பேட்டையும் ஒரு படம்னு சொல்லணுங்க. புதுப்பேட்டை படத்துல தான் விஜய் சேதுபதி முதல் டயலாகே பேசியிருந்திருக்காரு. செல்வராகவன் புதுப்பேட்டை படத்தை 6th March 2005ல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2006 மார்ச்க்குலாம் கம்ப்ளீட் பண்ணி ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனா 2006 மார்ச்ல ஆர்யா பரத்தோட ஆக்டிங்ல வந்து கேங்ஸ்டர் படமான பட்டியல் படமும் கிட்டத்தட்ட இந்த நார்த் மெட்ராஸ் ஜோன்லயே இருந்திருக்கு. புதுப்பேட்டை படத்தோட ரிலீஸ் இதனாலேயே தள்ளி போட்டுட்டு பட்டியல் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா சில சீன்ஸ் அந்த படத்துக்கும் புதுப்பேட்டை படத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கேன்னு சொல்லி உடனே செல்வராகவன் ரீஷூட் பண்ணி சில சீன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி கடைசியா 26 May 2006ல தான் புதுப்பேட்டை படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காரு.
புதுப்பேட்டை படத்துல கொக்கி குமாரோட ரைஸ நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ் மூலியமா நமக்கு செல்வராகவன் கன்வே பண்றாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா போலீஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கூட நமக்கு கன்வே பண்ணிருக்காரு செல்வராகவன். ஆரம்பத்துல கொக்கி குமார் காசுக்காக கஷ்டப்பட்டு பிச்சை எடுக்கிறப்போ அவனை அன்பு கேங் மெம்பர் அப்படின்னு நினைச்சு ஒரு கான்ஸ்டபிள் அடிச்சு வண்டியில ஏத்துவாரு. அதுக்கப்புறமா அன்பு கேங்ல கொக்கி குமார் சேர்ந்து வரியா பாட்டு கூட வரும். அதுல அதே கான்ஸ்டபிளை பார்த்து முறைக்கிற மாதிரி ஒரு ஷாட்டும் இருக்குங்க. அதுக்கப்புறமா அன்பு கேங்ல இருந்து கஞ்சா வித்துட்டு இருக்கப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல அதே கான்ஸ்டபிள் தான் கொக்கி குமாருக்கு டீ வைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாரு செல்வராகவன். அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா கொக்கி குமார் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்த பிசினஸ் கடையெல்லாம் வைக்கிறப்போ கூட்டத்துல நின்னு போலீஸ் வந்து கிளாப் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. லேட்டரா அவர் வந்து கட்சியில ஒரு போஸ்டிங் வாங்கினதுக்கு அப்புறமா பெரிய பெரிய போலீஸ் அபிஷியல்ஸ் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ற மாதிரியும் ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சு போலீஸோட அந்த கிராஃப் மூலியமாவும் நமக்கு கொக்கி குமாரோட ரைஸ் அண்ட் ஃபால படம் ஃபுல்லாவே கன்வே பண்ணிருப்பாரு செல்வராகவன். இவ்வளவு கஷ்டப்பட்டு டீடைலிங் அண்ட் லேயர்ஸ் எல்லாம் வச்சு செல்வராகவன் செதுக்கி எடுத்த இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ படத்தை எல்லாருமே நல்லாவே இல்ல, இவ்வளவு ராவா வயலண்டான ஒரு படம் சொசைட்டிக்கு தேவைதானா அப்படின்னு ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் தியேட்டர்ஸ்லயும் இந்த படம் ஒழுங்கா ஓடவே இல்லைங்க. அப்படி இருந்த டைம்ல தான் டொரண்டோ பிலிம் ஃபெஸ்டிவலுக்கு சிஇஓ இருக்க கேமரான் பெலே யதார்த்தமா சென்னைக்கு விசிட் பண்ணியிருந்திருக்காரு. அப்போ சத்யம் தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருந்த இந்த படத்தை பார்த்துட்டு இது ஹாலிவுட் படமான ஸ்கார்ஃபேஸ் மாதிரியே இருக்கே, தனுஷோட ஆக்டிங் அப்படியே இந்த ஆல்பஷினோ மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஊரு கிரிட்டிக்ஸ் எல்லாம் அட ஆமாப்பா அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் பண்ணி புதுப்பேட்டை படம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸ் மத்தியில ஒரு கல்ட் கிளாசிக் மூவியா மாறி இருந்திருக்கு. புதுப்பேட்டை படம் ஒரு கல்ட் கிளாசிக் ஃபிலிமா எல்லாருமே அதிகமா செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது 10 இயர்ஸ் ஆஃப் புதுப்பேட்டையை செலிப்ரேட் பண்ற மாதிரி 2016ல இந்த படம் ரீ ரிலீஸ் ஆன டைம்ல இருந்தாங்க. அதுக்கப்புறமா நிறைய தமிழ் சினிமா ஆடியன்ஸ் புதுப்பேட்டை 2 எடுக்க சொல்லி செல்வராகவன் கிட்ட அதிகமா ரிக்வஸ்ட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அப்பப்போ சில ஸ்டேஜஸ்லயும் செல்வராகவன் புதுப்பேட்டை 2 எடுக்கிற பிளான் இருக்க மாதிரி ஹிண்ட்டும் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஆனா புதுப்பேட்டை 2 வருமா வராதா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியல. பட் புதுப்பேட்டையே போதும் அவர் யாரு அப்படின்னு செல்வராகவன் ப்ரூவ் பண்றதுக்கு. அண்ட் இந்த படமே காலம் கடந்து நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸ் மத்தியில மனசுல எப்பவுமே நிக்கும்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா புதுப்பேட்டை படத்தோட எந்த அன்னோன் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படிங்கிறதையும் வேற எந்த படத்தோட அன்னோன் ஃபேக்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.